வருஷம் விபிஎஸ்ல பார்த்ததுல. ஆமா ரோஷிகா, நம்ம ஏசப்பா ரொம்ப கிரேட். இந்த ஒரு வருஷமும் நம்மள பத்திரமா பாதுகாத்து இந்த 2025 விபிஎஸ்ல நம்ம எல்லாரையும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஏசப்பாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆமா, 2024ல படிச்ச விபிஎஸ் நோக்கம் என்ன? எதிர்காலத்தை ஒன்றிணைந்து கட்டுவோம். அப்போ இந்த 2025 விபிஎஸோட நோக்கம் என்னது? வளருதல். GROW grow. இவ்வளவு வருஷம் விபிஎஸ்ல ஜூனியர் செக்ஷன் இருக்கும், சீனியர் செக்ஷன் இருக்கும். ஆனா இந்த வருஷம் இன்டர்மீடியட் செக்ஷனும் இருக்கு. அப்போ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய குழந்தைங்க வர எல்லாரும் ஜாலியா விபிஎஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஆமா, இந்த வருஷத்துல என்னெல்லாம் நம்ம பண்ண போறோம்? இந்த 9 நாளும் 9 விதமா நம்ம வளர போறோம். தேவ கிருபையில் வளருதல், தேவனுக்கு கொடுப்பதில் வளருதல், தேவ விசுவாசத்தில் வளருதல், தேவ ஆவியில் வளருதல், தேவ ஆலயத்தில் வளருதல், தேவ வசனத்தில் வளருதல், தேவ பலத்தில் வளருதல், பரிசுத்தத்தில் வளருதல், நன்மை செய்வதில் வளருதல். இந்த வருஷம் விபிஎஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறோம், நிறைய கேம்ஸ் பண்ண போறோம், நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ண போறோம், முக்கியமா நிறைய வசனங்கள் படிக்க போறோம். அது மட்டும் இல்லாம 9 நாளும் ரொம்ப ஜாலியான வைபான சாங்ஸ் எல்லாம் படிக்க போறோம். அப்ப இந்த 9 நாளும் நம்ம கர்த்தருக்குள்ள ஜாலியா வளர போறோம். இன்னைக்கு விபிஎஸோட ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜூனியர் பிள்ளைங்களுடைய பாடத்தலைப்பு, நோக்கம், மனப்பாட வசனம் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இன்றைக்குடைய பாடத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? தேவ கிருபையில் வளருதல். இன்றைய நோக்கம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் அவருடைய வளர்ச்சியை பற்றி அறிந்து கொள்ளுதல். மனப்பாட வசனம் படிக்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நாளோட கதை சுருக்கம் பார்க்கலாமா? நம்ம இயேசு கிறிஸ்து 12 வயசு இருக்கும்போது அவங்க தாய் தகப்பன் மரியாள் அப்புறம் யோசேப்போட சேர்ந்து எருசலேம் சர்ச்சுக்கு போனாங்க. அங்க போய் பண்டிகை எல்லாம் கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தாய் தகப்பன் வீடு திரும்பினாங்க. ஆனா அவங்க கூட ஏசப்பா இல்ல. ஏசப்பா எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்க தாய் தகப்பன் ஏசப்பாவை தேடி அலைஞ்சு 3 நாளுக்கு அப்புறம் அந்த எருசலேம் ஆலயத்துலதான் அவங்கள கண்டுபிடிச்சாங்க. அவங்க தாய் தகப்பன் அங்க போகும் பொழுது நம்ம ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த மத போதகர்கள் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. நம்ம ஏசப்பா கிருபையிலையும் அறிவிலையும் அதிகமா வளர்ந்தாங்க நம்ம பைபிள் சொல்லுது. அதே போல நீங்களும் தெய்வ கிருபையிலையும் அறிவிலையும் அதிகமா வளருங்க. ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இன்டர்மீடியட்கான பாடத்தை பார்த்தலாமா? இன்னைக்கு பாடத்தலைப்பு என்னது? பாடத்தலைப்பு தேவ கிருபை வளருதல். நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கை பத்தியும் அவருடைய வளர்ப்பை பத்தியும் இந்த படத்துல நம்ம அறிந்து கொள்ளலாம். மனப்பாட வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தெறிந்தார். லூக்கா 2:52. ஹே சீனியர்ஸ், உங்களுக்கான பாட தலைப்பு என்னன்னா தேவ கிருபையில் வளருதல். உங்களுக்கான நோக்கம் என்னன்னா தேவ கிருபையின் முக்கியத்துவத்தையும் அவரில் வளர்வதை குறித்தும் அறிந்து கொள்ளுதல். உங்களுக்கான மனப்பாட வசனம் என்னன்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். 2 பேதுரு 3:18.